ஹலோ கைஸ், நாம இன்னைக்கு வந்து ஜட்டாயு சென்டருக்கு வந்திருக்கிறோம். ரோப் கார் அவைலபிள் இல்லையா, கிளைம் பண்ணி தான் போகணும். ஸோ எப்படி போகிறதுன்னு தெரியல, பார்த்து போவோம். பட் ஆனால் இது வந்து ஒன் ஆஃப் த லிஸ்ட், என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் ஒரு மெயின் இடம். ஸோ கண்டிப்பாக போய் பார்த்துட்டு தான் வரணும். கிளம்பி போகிறேன். என்ட்ரி போயிட்டு இருக்கோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கேருந்து மேலே 826 படியா, 1 கிலோமீட்டர். ஸோ போவோம் வாங்க. இன்னைக்குன்னு பார்த்து ரோப் கார் இல்லை. 800 படினாங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு மாதிரி ஸ்லோப்பான ஏரியாவாக இருக்குது. இங்கேருந்து அப்படி போயிட்டு இதுமே தான் படி ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். I'll be going ahead of you. ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன்ல, செகண்ட் டே எனக்கு கம்பெனி கிடச்சிருந்தாங்கன்ட்டு. தேர்ட் டேவும் அவரும் வந்திருந்தாரு, அவர் கூட இன்னொருத்தவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க டிஸ்டர்ப் பண்ணிட வேண்டான்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன், கேமராவை தூக்கிட்டு. ஸோ வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதாவது இந்த பெட் பாட்டில்ஸ் தான். பட் அங்கங்கே உங்களுக்கு வாட்டர் வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு 120 முடிஞ்சிச்சு. ஏதோ மலையாளத்தில் எழுதியிருக்காங்க, தெரியல. நல்லாவே மூச்சு வாங்குதுங்க. என்னங்க இது, கீழே இறங்க விட்டு திரும்ப மேலே ஏறுறாங்க. மாட்கள் வேறு பின்னாடி எங்கே வராங்கன்னு தெரியல. 2 பேர் இன்னைக்கு கம்பெனி கிடச்சிது. பார்ப்போம். இல்லை இறங்கி திரும்ப மேலே போகணுமா? ஏதோ குகை மாதிரி வந்திருக்குதுங்க. ஸோ இங்கேருந்து நம்ம திரும்ப கிளைம் பண்ணி மேலே போகணும். ஸோ ஒரு நேரம் கொஞ்ச நேரம் கீழே இறங்கிட்டு இருந்தோம். நம்ம குகைக்குள்ளே போகலாம். போயாச்சு. இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக கிளைம்பிங் தான் நினைக்கிறேன். இந்த வெயிலில் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க இந்த சைடு. எனக்கு முன்னாடி காமிக்கிறேன். அங்கே எங்கே செக்யூரிட்டி நிற்கிறாங்க. ஆப்வியஸ்லி இந்த இடம் கொஞ்சம் வைல்டு ஃபாரஸ்ட் உள்ள போகிற மாதிரி தான் இருக்குது. இது ஒரு குன்று, சரௌண்டட் பை ஃபாரஸ்ட் தான். அது எங்க ஆர்ச் மாதிரி வச்சிருக்காங்க. வாங்க நம்ம டைம் லேப்ஸ்ல போயிடலாம். இறங்கி மேலே ஏறுது. இதுக்கே டயர்டாகிடுது. ஒரேடியாக மேலே ஏறினா நிம்மதியாக இருக்கும். அது இருக்கும். மூச்சு ஆகும் தான், ஸ்டில் ஒரேடியாக போகிற மாதிரி இருக்கும். இது கீழே இறங்கிறதாலேயே இன்னும் எவ்வளோ மேலே ஏறணும்னு தோணுது. அங்கங்கே இந்த மாதிரி வாட்டர் கேன்ஸ்லாம் வச்சு கொடுக்குறாங்க. எதுவும் சார்ஜ் பண்ணுறது இல்லை. ஸோ இதுவே ஒரு பெஸ்ட்டான விஷயம் தான். கேரளா கவர்மெண்ட் ஹேட்ஸ் ஆஃப். ப்ளீஸ், இது வந்து பாலன் பிள்ளைன்றவர் தான் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே வச்சுருக்கிறாரு. ஓவர் 6 lakh ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி இது கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. 263 ஸ்டெப்ஸ் அண்ட் இட்ஸ் வால். சிமெண்ட்ஸ் வந்து இங்கே வெறும் சர்ஃபேஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, சர்ஃபேஸில் பதிக்கிறதுக்கு மட்டும்தான். ஃபஸ்ட்டு ஸ்டோன் வந்து ஸ்ரீ கும்மணம் ராஜசேகரன் அப்படின்றவங்க வச்சுருக்குறாங்க. பாருங்க ஒரு ஹிஸ்ட்ரி. இந்த ஜட்டாயு ரீச் பண்ணிட்டோம். மேலே வந்து தெரியுது பார்த்தீங்களா? தெரியாது, இந்த கேமராலாம் தெரியாது. மேலேயே போய் காமிக்கிறேன், அதுதான் பெஸ்ட்டு. போங்க போங்க போங்க. ரீச் பண்ணிவிடுவாங்க ஜட்டாயு. மேலே தெரியுதா அழகு பார்வை? என்னது இது, படிக்கட்டை காணும். அழுகோட கால் தெரியுதா உங்களுக்கு? கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். சென்டர் ஆஃப் த கேமரா அதான் வச்சுருக்கேன்.
இன்னும் மேலே ஏறணுமா? ரோப் கார் ஆப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கு. ஆப்ரேட் ஆகுதுன்னு தானுங்க. அதான் ஆப்ரேட் ஆகுது இப்போ. இதாங்க ஒரு வியூ பாயிண்ட்டு. நம்ம போகிற வழியில் ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது. ஆக்சுவலாக கொஞ்சம் விண்டோட சவுண்ட் அதிகமாக இருந்ததால் ரெக்கார்டிங் எதுவுமே கிளியராக விழலை. அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் இந்த இடத்துலையும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாச்சு ஆல்மோஸ்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். இங்கே உங்களுக்கு கால்லாம் நல்லா தெரியுது, தலையிலையும் பாதி தெரியுது. பட் இப்போ விண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால இன்னும் ரோப் கார் ஸ்டார்ட் பண்ணலங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது விண்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்றது. இதுதான் கடைசி ஸ்டெப். கடைசி இதுக்கு மேலே அப்படியே ஜட்டாய் ஸ்டாச்சு பார்த்துட்டு நம்ம போயிடலாம். இப்போ கரெக்டாக ரோப் கார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. நாங்கள் போய் கேட்டோம் 50 மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நாங்கள் போவோம்ட்டு. ரொம்ப லேட்டாகவும் ஈவினிங் தான் பண்ணுவாங்கன்னாங்க. பட் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த கால் மட்டும் தெரியுது பாருங்க. பாதி தூரம் தான் ஸ்டாஸ் இருக்குது. பாதி தூரம் அப்படியே மலை மேலே நடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உங்களுக்கு பிடிக்க கொடுத்துருக்காங்க. ஸோ பிடிச்சிக்கிட்டே போகலாம். பிடிச்சிக்கிட்டே போகிறதெல்லாம் தெரியாது. இப்போ ஆகாம பார்த்துக்கலாம். மேலே ஆசமாக இருக்குது. எதை பாருங்கள் வியூ. ரோப்கார் போகிற ரூட்டே வேறு மாதிரி இருக்குது. அங்கே ஈகிளோட கண்ணே பார்த்தாச்சு. ஸோ இப்போ நமக்கு ஒரு தனி எனர்ஜி கிடச்சிடுச்சு. வாங்க போகலாம் கேட்கலாம். ஆமாங்க, செம்மையாக இருக்கு. அப்பா சூப்பராக இருக்குங்க. அங்கங்கே மக்கள் உள்ளே பூந்துருக்குறாங்க. உள்ளேயும் போய் பார்க்கலாம் போல இருக்கு. ஏதோ சின்ன ஹோட்டல் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். 1 கிலோமீட்டர் தேங்க்யூ ப்ரோ. மேலே ஏறி இருக்கு. அவுட்ஃபிட் நல்லா இருக்குன்றாரு. அவுட்ஃபிட் முடிஞ்ச அளவுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி பேண்ட் போட்டுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறேன். பிடிச்சிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரோப் கார் போகிறதுக்கான வழி போல் இருக்குது. ரோப் கார்லேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் இப்படி போகலாம். அண்ட் இங்கே பியூட்டியை பாருங்கள். அப்பா செம்மையாக இருக்குதுங்க. என்னதான் டாப்லேருந்து பார்க்குற மாதிரி வரவே வராது. மிட்வேலேருந்து நீங்கள் பார்த்தாலும் செம்மையாக இருக்கு. அண்ட் இந்த கழுகு வாவ் தான். இதோட வாயெல்லாம் பாருங்களேன், செம்மையாக இருக்கு. இதுதாங்க அப்படியே ஃபுல் வியூ உங்களுக்கு கிடைக்குது. சாரிங்க, திரும்பவும் நிறையா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஏன்னா அவ்வளோ விண்டு. ஸோ இந்த ஜட்டாயு ஸ்டாச்சு வந்து உமன் சேஃப்டி அண்டு ஹானருக்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அந்த கால் மட்டும் பாருங்களேன், ஈகிளோட கால். அது அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது தாங்க, அந்த பக்கத்தில் போய் பார்க்கும்போது தாங்க என்றைக்குமே அதோட அருமையே தெரியும். தூரத்துலேருந்து நான் நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துருக்கேன் ஜட்டாயு இது. பட் ஸ்டில் பக்கத்துலேருந்து பார்க்கும்போது வாவ் அப்படி இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது ஜட்டாயு ஸ்டாச்சு. சொல்லவே வார்த்தைகளே கிடையாது, அவ்வளோ அழகாக இருந்தது. உள்ளேயும் போய் மியூசியம் மாதிரி இருந்திருக்கும். பட்டு என்னோடய அன்ஃபார்ச்சுனேட்டுன்னு தான் நினைக்கிறேன். அது உள்ளே போய் பார்க்க முடியல. அந்த டயத்தில் கரெக்டாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இன்னொரு வாட்டி சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் உள்ளேயும். இந்த ஜட்டாயு ஸ்டாச்சு உள்ளே இருக்கிற மியூசியமே பெரிய மியூசியமாக இருக்கும் போல் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெருசாக போயிட்டுருக்குது. இந்த ஸ்டாச்சு லார்ஜஸ்ட் பேர்ட் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க.
இங்கெல்லாம் பாருங்கள் மக்கள்லாம் நிழலில் அப்படியே வந்திருக்காங்க. ஏன்னா கிளைமேட் செம்ம ஹாட்டுங்க. சவுத் சைடு ஆஃப் கேரளா அப்படின்றாங்களே அந்த கோஸ்டல் ரீஜன். ஸோ மைட் பி அந்த இடம் ஃபுல்லாகவே ஹாட்டாக தான் இருக்கும் போல இருக்குது. நாம் போனதெல்லாம் மூணார் அந்த மாதிரி ஏரியா. ஸோ அதனால் எதுவும் தெரியல. ஸோ இங்கே வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்தது. ஒர்க்கெலாம் கம்பேர் பண்ணும்போது இந்த இடம் பரவாயில்ல இவ்வளவோ. ஸோ இங்கே பார்த்தீங்களா ஜன்னல் மாதிரிலாம் வச்சுருக்கு. இந்த சைடில் வந்து பேர்ட் வியூ பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருக்குது. சைடில் ஒரு இடம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தது, அதையும் நான் காமிக்கிறேன். உள்ளே யாரும் போயிடக்கூடாதுன்றதுக்காக இங்கே வச்சு மூடி இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் அந்த ஜன்னல்லாம் இது வழியாக நான் பார்க்க ட்ரை பண்ணேன், ஆனால் ஒன்றும் தெரியல. பெரிய இடம் தாங்க, மியூசியமும் உள்ள பெரிய மியூசியமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போய் பார்க்கணும். இன்னொரு வாட்டி ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக போய் பார்க்கணும். நான் ரெக்கை மேலே தான் இப்போ கை வச்சிட்ருக்கிறேன். இந்த பேர்டோட ரெக்கை, மீன் ஸ்டாச்சுவோட ரெக்கை, சாரி. இதுதான் கைஸ் உண்மையான வியூ. ரெக்கையோட சேர்ந்து அப்படியே இருக்கிறது. இந்த வியூ தான் நம்ம வந்து நிறைய போஸ்டில் பார்த்துருப்போம். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அடிக்கிற வெயிலுக்கு எனக்கு கேமராவும் தெரியல, டிஸ்பிளேவும் தெரியல, ஒன்றும் தெரியல. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஆமாம், ரெக்கை மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கேன் இவ்வளோ நேரம். பட் இப்போ வந்து ஈகிளோட சேர்த்து கவர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் படியில் ஏறுறதுலேருந்து அதுக்காக ஃபுல்லாக அப்படியே ஏறுறதெல்லாம் காமிக்கல, நான் வந்து டைம் லேப்ஸில் காமிச்சிருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த இடத்துக்கு. மறக்காமல் நீங்களும் திருவாண்டம் சைடு இந்த வர்க்கலா சைடு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துக்கு பண்ணுங்கள். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு போல, வியூ பாயிண்ட்டு. அப்புறம் இங்கே வந்து டெம்பிள் இருக்குது, உங்களுக்கு ராமர் டெம்பிள். போய் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க ராமர் கோயில். இங்கே ஒரு ராமர் கோயிலும் கட்டியிருக்காங்க. கைஸ், ஃபைனலி நம்ம இப்போ கீழே போக போகிறோம். ரோப் காரில் தான் போக போகிறோம். கடைசியில் ரோப் கார் ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம மேலேருந்து கீழே இறங்கும்போது ரோப் காரில் போகிறோம். ஆனால் இங்கே சரியான கூட்டங்க. ரோப் காருக்கே பாருங்கள் இவ்வளோ கூட்டம் வெயிட்டிங்கில் நின்றுட்டுருக்குது. பட் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே கிளியரான மாதிரி இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 மினிட்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் பாருங்கள். ரோப் காரில் தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஒவ்வொன்றுலேயும் ஒரு 6 பேர் ஏற்றுறாங்க ரோப் காரில். பெரியவங்க அடல்ட்ஸ் 6 பேர். ஸோ நான் இதில் ஏறுறேன். ரோப் காரில் நம்ம கூட யங் தெலுங்கு கைஸ்லாம் வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் நான் பண்ணது எதுவும் ரெக்கார்ட் ஆகலை என்னோடய வாய்ஸ். அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். மேலே வந்து வியூஸ் செம்மங்க, சூப்பராக இருந்தது. அண்ட் ரோப் கார் வந்து ரொம்ப நல்லாவே ஃபீல் ஆச்சு. நான் இதுக்கு முன்னாடி போயிருக்கிறேன், பழனியில் போயிருக்கேன். பட் ஸ்டில் இதுவும் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. எல்லாமே ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் தாங்க. நான் பழனியில் போனதும் சரி, இதுவும் சரி, அப்படியே டக்குன்னு போய் முடிஞ்சிடும். பட் வியூ வந்து சூப்பராக இருந்தது இது. ஏன்னா வந்து சுற்றி வந்து பச்சை பசேல்னு இருந்ததா, அதனாலவே வியூ சூப்பராக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ரோப் கார் அந்த ஜெட்டாய் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரோப் காரில் தான் போகணும். அது பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா நீங்கள் நடந்து போகிறது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போகலாம். இப்போ பாருங்கள் ஹெலிபேட்லாம் கூட இருக்குது பாருங்கள். இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்துட்டோம் கீழே. டக்கு டக்குன்னு ஓடி வருவாங்க. அது மூவிங்லேயே தான் இருக்கும். கீழே நீங்கள் இறங்கினோன்னு இந்த மாதிரி ப்ளே ஏரியாஸ்லாம் இருக்கும். நீங்கள் குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பணத்துக்கு வெயிட் வைக்கிறதுக்குன்னே இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. ஏன் இந்த மாதிரி வச்சாங்கன்னு தெரியல. ஸ்நாக்ஸ் இருக்குது, பட் அதெல்லாம் ஓகே.
சாப்பிட்றது கண்டிப்பாக வேணும். அந்த மாதிரி இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மால் செட்டப் கொண்டு வந்துட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வேறு ஏதாவது லொக்கேஷனுக்கு போய் வீடியோ எடுத்து அதை போடணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சஜஷன்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை எடுத்துப்பேன்.